உள்ள சீதாராம விவாகத்தோடு எனது மற்ற 3 புதல்வர்களையும் சீத்தையின் 3 சகோதரிகளுக்கு விவாகம் செய்ய விழைகிறேன். லக்ஷ்மணன் ஊர்மிளைக்கும், பரதன் மாண்டவிக்கும், சத்ருக்கனன் ஸ்ருதகீர்த்திக்கும் விவாகம் நடத்த விரும்புகிறேன். அவ்வாறு நிகழ்ந்தால் உத்தம கன்னிகைகளை குலவதுவாக பெற்றேன் என்ற பாக்கியம் பெறுவேன். குருதேவர் வசிஷ்டரின் அறிவுரையை ஏற்று என் மனதில் உதயமான எண்ணத்தை தம்மிடம் சமர்ப்பித்தேன். எதிர்பாரா தருணத்தில் சுப செய்தி உரைத்ததற்கு மன்னிப்பு கூறுவதோடு மற்றொன்றையும் வேண்டுகிறேன் அரசே. எனது மன விருப்பத்தை நிறைவேற்றுவதை நிர்பந்தமாக உணர்ந்து மனபாரம் கொள்ள வேண்டாம். அரசே, தாம் தமது மன விருப்பம் உரைத்து மிதிலையின் சிறப்பை வானுயர்த்தினீர்கள். தம்முடைய மன வேண்டுதலை நான் உளமாற ஸ்வீகரிக்கின்றேன். சிறுவயது பிராயம் முதல் கன்னிகை 4 ஒன்றாகவே வளர்ந்தவர்கள். சீதையின் விவாகம் நிறைவேறினால் இதுநாள் வரை ஒன்றுபட்டிருந்தவர்கள் பிரிவு என்கிற வேதனையை எதிர்கொள்வார்களே என்று எண்ணியிருந்தேன். கன்னிகை 4 பெற்றவர்களை பிரிந்தும் வாழ்வார்கள். ஆனால் ஒருவர் மற்றவரை பிரிந்து கணப்பொழுதும் வாழமாட்டார்கள். சிந்தையில் குடிகொண்டிருந்த விசனம் விலகியது. இனியின் 4 இணைந்தே இருப்பர், மனமுவந்தே வாழ்வர். மாண்டவி, 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 ஏன் கண்ணீர் வடிக்கின்றாய்? இந்த விவாக தீர்மானம் மனதிற்கு ஆனந்தம் தரவில்லையா? அக்கா, தாம் வரனை தேர்ந்தெடுக்க வாய்ப்பளித்தார்கள். எம்மிடம் எவரும் அபிப்பிராயம் கேட்கவில்லையே. இது மிதிலையின் வழக்கம் அல்லவே. மிதிலையின் மண்ணானது கன்னிகைகளுக்கு முன்னுரிமை தரும் மண்ணல்லவா? ஞானம் பயிலவும் வாய்ப்பளித்த ஸ்தலம். ஆனால் மகத்துவமான தீர்மானம் மேற்கொள்ளும் வேளையில் இந்த பாரபட்சம் ஏனக்கா? காரணம் என்ன அக்கா?